2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் திமுக தலைமையிலான தங்கள் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விவேகானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாமக, பாஜக, அதிமுக கூட்டணிகள் என்பது தேர்தலை சந்தித்தால் திமுகவோட அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? எங்கள் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எங்கள் கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. ஒரு தேர்தலுக்காக அணி சேர்ந்த அணி அல்ல என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நாங்கள் சேர்ந்தது மக்களுடைய பிரச்சனைக்காக அணி சேர்ந்தோம், கொள்கைக்காக அணி சேர்ந்தோம், சேர்ந்து போராடினோம். பிறகு அது அரசியல் அணியாக உருவெடுத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டோம், வெற்றியும் பெற்றோம். அதே மாதிரி வரக்கூடிய 2026 இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நாங்கள் எதிர்ப்பது ஒரு கொள்கை அடிப்படையில். பாஜகவுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பகை என்பது கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. பாஜக தலைவர்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட விரோதங்களும் கிடையாது. அவர்கள் பின்பற்றுகிற கொள்கை பாசிச கொள்கை. பாஜக பின்பற்றுகிற கொள்கை பாசிச கொள்கை. பாசிசம் என்பது நாட்டிற்கு ஆபத்து. ஏதோ ஒரு மாநிலத்திற்கு, ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு நபருக்கு என்பதல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கு ஆபத்தானது. தேசத்திற்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய நிலை. ஏன்னா விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற கட்சி, ஆயிரக்கணக்கானவர்களை பலி கொடுத்த கட்சி, தூக்கு தண்டனையை சந்தித்த கட்சி, துப்பாக்கி சூட்டிற்கு உள்ளான கட்சி, பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறையில் சித்திரவதைக்கு ஆளான கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவே அந்த பாசியத்தின் அபாயத்தை நன்கு உணர்ந்தவர்கள், பாடுபட்டு போராடி தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது இந்திய குடிமகன் ஒவ்வொருடைய கடமையாகும். அந்த அடிப்படையில் தான் ஒரு கொள்கை அடிப்படையில் எங்கள் அணி உருவாகி இருக்கிறது. அது திமுக தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று அதற்கு பெயர் சுட்டி திமுக தலைமையில் இயங்கி வருகிறது. மற்றபடி எது தரப்பில் யார் யார் சேர்றாங்க, யார் சேரலாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. கொள்கை அடிப்படையில் நாங்களை எதிர்ப்போம், நிராகரிப்போம். எங்கள் அணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது.